வேலும் மயிலும் சேவலும் துணை. தமிழ் தந்து எங்களை காக்கும் எங்கள் வேலவனுக்கு வணக்கம். என் அனைத்து முருகு உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கம். இந்து மதத்தில் நிறைய தெய்வங்கள் இருக்க, நம் தமிழர்களுக்கு ஏன் முருகர் மீது மட்டும் அளவு கடந்த பாசம், மரியாதை, நம்பிக்கை எல்லாம்? முருகா, சண்முகா, சந்தா, சரவணா என்று பல பெயர்கள் உடையவர். பாசத்தில் தாயாக, துணையில் தந்தையாக, அஞ்சும் போது வீரராக, தவறு செய்யும் போது ஆசிரியராக என்று ஒரு கடவுள் நம் அருகில் இருப்பார் என்றால் அது நம் முருகர்தான். கருவறையில் இருந்து வெளிவந்த குழந்தை கூட குஹா குஹா என்று நம் குகனையே தான் அழைக்கின்றது. இந்த கலியுகத்தில் ஒரு தெய்வம் மனிதனை காக்க எளிதில் வரும் என்றால் அது நம் முருகர் தான். முருகர் வழிபாடு மிகவும் எளிய வழிபாடு. பணம் தேவையில்லை, மனம்தான் தேவை. விளக்கை ஏற்றி வழிபட தேவையில்லை, நம்பிக்கைதான் தேவை. பெரிய கோவில் தேவையில்லை, தூய்மையான உள்ளம்தான் தேவை. விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் தேவையில்லை, விலை மதிப்பில்லா பக்திதான் தேவை. ஆக மிக எளியவரும் எளிதில் இறை வழிபாடு செய்து ஒரு தெய்வத்தின் அருள் பெற முடியும் என்றால் அந்த தெய்வம் முருகன். ஒரு சிறிய நிகழ்வை கூறி இந்த பதிவை முடிக்கின்றேன். ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை சிறுவன் இருந்தான். அவனுக்கு முருகர் மீது அளவு கடந்த பக்தியும் காதலும் இருந்தது. ஆனால் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை. விலை உயர்ந்த முருகர் சிலையோ வாங்க முடியவில்லை. ஆனால் அவன் பக்தி இந்த பூமியை விட பெரிதாக இருந்தது. அதிகாலையில் எழுந்து தன் கிராமத்தில் இருக்கும் குளத்தில் நீராடிவிட்டு ஒரு குச்சியை எடுத்து மண்ணில் நட்டு வைத்து அருகில் இருந்த பூச்செடியிலிருந்து பூ எடுத்து அந்த குச்சிக்கு அணிவித்து அந்த குச்சியை முருகர் என்று மிகுந்த பக்தி சிந்தனையுடன் வழிபட்டான். அனைவரும் கேலி செய்தார்கள். ஆனாலும் அச்சிறுவன் சற்றும் மனம் தளராமல் இந்த செயலை தினமும் செய்து அந்த குச்சியை கந்தசாமியாகவே வழிபட்டான். ஒரு நாள் முருகர் அவன் முன் தோன்றினார். சிறுவனின் ஆசையை நிறைவேற்றினார். சிறுவனும் வாழ்நாள் முழுவதும் முருகு அன்போடு சந்தோஷமாக வாழ்ந்தான். இந்த எளிமையான வழிபாடுதான் தமிழர்களுக்கு முருகர் மீது அன்பையும் நம்பிக்கையும் வளர்த்தது. தமிழும் முருகரும் ஒன்றானார்கள். நாமும் தூய அன்போடு பக்தியோடு முருகரை வழிபட்டு நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம். Like and subscribe.